ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் நிலாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ பல்லவன் அம்மா மேல ஒரு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. ஆமா சோழன், இவங்கள பார்க்கையில பல்லவன் அம்மா மாதிரி எனக்கு தெரியல. இவங்க ஏதோ திட்டத்தோட தான் நம்ம கூப்பிட்டதுக்கு தோதா அவங்க வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கும் நம்ம உஷாராவே இருப்போம். இந்த விஷயம் நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் இருக்கட்டும். இது வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அப்பாவும் நம்ம இவங்கள கூட்டிட்டு வரையிலேயே இவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சத்தம் போட்டாரு. இவங்க பேச்சை எடுத்தாலே சத்தம் போடுறதுல ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு 2 பேருமே இவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் உஷாராவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. பல்லவனம்மா மனசுக்குள்ள நினைக்குது, இவங்கெல்லாம் வேலைக்கு போன பிறகு எப்படியாவது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு இவங்க எல்லாத்துக்கும் நம்ம சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்குள்ள பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம நைட்டோட நைட்டா ஓடி போயிடணும் அப்படின்னு அது ஒரு முடிவு பண்ணுது. இன்னைக்கு எதுவும் சவாரி அவசரமா போறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன் நிலா கேட்குறீங்க அப்படின்னவும், இல்லை ஆஃபீஸ் வரையும் என்னை கொண்டாந்து ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நிலா சொல்றாங்க, எனக்கு என்னமோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போவே எனக்கு மனசு இல்லை. ஏதோ நம்ம வீட்டில் தப்பா நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. காலையிலேருந்து எனக்குமே மனசு சரியில்லை அப்படின்னு சோழன் சொல்றாரு. என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நம்ம இன்னைக்கு லீவ் போட்டுட்டு பேசாம வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் பல்லவனம்மா வேக வேகமாக போய் வீட்டையே அலசி பார்க்குது, பணம் எங்கே வச்சுருக்காங்கன்னு. சுற்றி முற்றி போனால் 2 பீரோ தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்கையில அது சோழன் பீரோவில் தான் அந்த பணம் இருக்குது. அந்த பணத்தை வேகமாக எடுக்குது. எப்படியாவது இந்த பணத்தை நம்ம பேக்கில் கொண்டு போய் வச்சுட்டு நைட்டோட நைட்டாக இவங்கெல்லாம் தூங்கின பிறகு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். அந்த பணத்தை வேகமாக எடுத்து எண்ணி பார்க்க ஆரம்பிக்குது. அந்த சமயம்தான் நிலாவும் சோழனும் உள்ளே வர அவங்க பணத்தை கையில் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துறாங்க. அம்மா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக கேட்க, நிலாவையும் சோழனையும் பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு வாய் அடைச்சு போய் நிற்கிது. இல்லை, அது நான் இந்த ரூம்பை சுத்தம் பண்ண வந்தேன். அப்போ தான் அந்த பணம் பை கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து வைக்கலாம் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்குது. இங்கே பாருங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்கள் யாரு? இந்த பணத்துக்காக தானே இந்த வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அப்போ சோழனும் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் உங்களை கூப்பிட வரையில ஒருத்தர் உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சோழனும் கேட்குறாரு. இவங்க இப்படி பல்லவன் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அங்கே நிலாவுடைய அம்மா தேன் குரல் கேட்குது. நிலா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, என்ன இது உங்கள் அம்மா வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னவும், ஆமாங்க அதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வர்றாங்க. தேனும் அவங்க அண்ணியும் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாமல் கொள்ளாமல், என்ன இப்போ தான் பொண்ணு மேலே பாசம் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தோட அவங்க அம்மாவை, சரி வாங்கம்மா வாங்க நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார சொல்கிறாங்க. இருங்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்புறாரு. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கையிலே நிலா சொல்கிறாங்க, பல்லவன் அம்மா கிச்சனுக்குள்ளே இருக்காங்க, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வேகமாக தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மாவை பார்த்து தேனு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எந்திரிச்சு அவங்கள போய் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏண்டி இன்னுமா நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைகிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏம்மா உனக்கு வீட்டு வேலைக்கு வேற ஆளே இல்லையா, இவளை கொண்டாந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஏன் தெரியாது, இவ சரியான பிராடுமா அப்படிங்கிறாப்புல. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு நிலா அதிர்ச்சியோட கேட்குறாங்க. இவ சின்ன வயசுல நம்ம வீட்டில் வேலை கேட்டு வந்தா. அப்போ ஏற்கனவே நம்ம வீட்டில் வேலைக்கு நிறைய ஆளுங்க இருந்தாங்க. அப்போ இங்கெல்லாம் வேலைக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அம்மா அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, நானே பட்னியும் பசியுமா இருக்கோம், என் புருஷனுக்கும் வேலை இல்லை, எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சினா. அப்போதான் எனக்கு யாவும் வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா, எனக்கு குழந்தை பிறந்த வீட்டில் ஆஸ்மா மாதிரி வந்துருச்சு, மூச்சு விட முடியலை, வீட்டு வேலையும் பார்க்க முடியலை, குழந்தையும் பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால உனக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தா வீட்டு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு தோதா இவளும் வேலை கேட்கவும் நான் சொன்னேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அங்கே என் ஃப்ரெண்டையும் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீ அங்கே நல்லா இருக்கலாம்,
என்ன அங்கே போறியான்னு கேட்டேன். உடனே இவ கையெடுத்து கும்பிட்டு, அம்மா இந்த நன்றியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேம்மா அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா. சரி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை கெடுத்து வச்சிடாத அப்படின்னு இவளை முன்ன பின்ன தெரியாமல் அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு அனுப்பி வச்சேன். இவளும் கொஞ்ச நாள் நல்லா தான் இங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இவ போய் ஒரு 2 மாதத்துலேயே ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டு ஏதோ போதை பொருள் சம்மந்தப்பட்டு அதில் அவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லி அவரை போலீஸில் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டு ஜெயிலுக்கு போவோம். என் ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யறன்னே தெரியல. அவள் வீடையும் சப்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன செய்யறன்னே தெரியல. 6 மாதம் குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கா. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கவும் என்ன செய்யறன்னே அவளுக்கு தெரியல. கழுத்தில் கடந்த 10 பவன் தாலி செயினையும் கையில் கடந்த 5 பவன் வளையலையும் கலட்டி கொடுத்து, இதை எப்படியாவது அடகு வச்சு எனக்கு கொண்டாந்து பணத்தை கொடுத்துரு, நான் ஒரு சின்ன வீடாக பார்த்துட்டு நான் இருந்துக்கிறேன், இனிமேல் உன்னைய வேலைக்கு வச்சுக்கிட்டு என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது, என்னுடைய சூழ்நிலையை பார்த்தேல அப்படின்னு சொல்லி அழுதிருக்கா என் ஃப்ரெண்டு. இவ ஆமாம்மா இனிமேல் உங்களாலையும் சம்பளம் கொடுக்க முடியாது, சரிங்கம்மா இந்த பொருளை என்ன உங்களுக்கு நான் அடகு வச்சு தானே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவன் அந்த பொருளை வாங்கிட்டு போனவ சும்மா போக முடியாமல் புள்ள கழுத்துலையும் செயின் மோதிரம் வளையல் எல்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அம்மா நீங்கள் இங்கேயே உக்காந்துருங்க, நான் இந்த குழந்தையும் கொண்டுகிட்டு போய் பொருளை அடகு வச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை நம்பி என் ஃப்ரெண்டும் குழந்தையும் கொடுத்து விட்டுட்டா. அதுக்கப்புறம் அவள் அந்த குழந்தையோட எங்கே போனானே அவளுக்கு தெரியாது. நேரம் ஆக ஆக என் ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவள் போனை கூட வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டா. வீடையும் சப்தி பண்ணிட்டாங்க, போனையும் போய் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என் யாபகம் பக்கத்தில் ஒருத்தவங்ககிட்ட போனை வாங்கி எனக்கு நடந்த விஷயத்தப்புறம் சொன்னா. இதை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். நீ எங்கேயும் போயிடாத, நான் உன்னை பார்க்குறேன், அதே இடத்துல இருன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். ஆனால் அங்கே அவள் இல்லை. எங்கே போனான்னு எனக்கு இதுவரையிலும் தெரியாது. இந்த பாவினால இருந்த நகையும் இழந்துட்டு பெத்த குழந்தையும் இழந்துட்டு அனாதையா அவள் எங்கே போனானே தெரியல. அப்படியாப்பட்ட பாவி இவளையெல்லாம் உயிரோட ஆண்டவன் இவ்வளோ நாள் வச்சிருக்கான்றத நினச்சாலே எனக்கு ஆண்டவன் மேலே கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்படுறாங்க தேனு. பல்லவன் அம்மாவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு பின்னாடி அந்த அம்மாவை பார்த்து பல்லவன் அம்மாவை பார்த்து தேனு கேட்குறாங்க, ஏண்டி அந்த குழந்தையாவது உயிரோட வச்சிருக்கியா இல்லை அதையும் கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க, அம்மா இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுமா, நல்ல வேளை அந்த குழந்தைய இவங்க கொல்லலை, அந்த குழந்தை இங்கே தான் நல்லபடியாக வளருது, அதுதாம்மா பல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்குறாங்க. சந்தேகமே இல்லைம்மா, இது உங்கள் ஃப்ரெண்டுடைய குழந்தை தான் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு தேனு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்பயும் போல் நடேசன் வெளியே போனவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் இங்கே பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் வெளியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு வர்றாரு. இப்போயாவது நான் சொல்கிறத நம்புறீங்களா, இவ எப்படியாப்பட்டவனு இப்போ தெரிஞ்சு போச்சா இவளை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சு அங்கிள், உங்களை நாங்கள் தப்பாக எடுத்தோம், ஆனால் இப்போ எங்கள் அம்மா சொன்னப்பறதான் இவ்வளோ மோசமான பொம்பளையா இருக்காங்க இவங்க. சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உன்னையெல்லாம் வெளியே விட்டா இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுப்பேன்னு தெரியாது, உன்னை இப்பயே போலீஸில் பிடிச்சி கொடுத்து உன்னை உள்ளதள்ளணும், உன்னையும் உன் கூட இருக்கிறவனையும் சேர்த்து உள்ளதள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க.